த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெயின் ஃபிளாக் இவர் கட்சி கொடி ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு அந்த அம்மா ஸ்பெயின் ஃபிளாக் போடுது. அதுக்கப்புறமேல திரும்பி நாளைக்கு ஏதோ ஒரு காஃபி கப்பை வச்சுக்கிட்டு இவர் ஏதோ ஒரு சியர்ஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ பண்ணுது. அது மாதிரி தொடர்ச்சியாக இந்த புகைப்படங்களை சார்ந்து வெளியிடுறது, அவருக்கு சரி இவங்க 2 பேரும் பிரைவசியாக நாளைக்கு இருக்கிறது, அந்த நாயை எடுத்துக்கிட்டு கொஞ்சிறது, எப்படி நாளைக்கு இந்த அம்மா நாலேஜ் இல்லாமல் வெளில வரும்னு நினைக்கிறீங்க? வேணும்னா அந்த அம்மா இந்த அம்மாவை அக்ரெசிவ் ஆக்கிறதுக்கு தானே பண்ணுது. ஓகே, ஒன்று விஜய் தரப்புலேருந்து வந்திருக்கணும், இல்லை த்ரிஷா தரப்புலேருந்து வந்து. எப்படி அந்த ஃபோட்டோ வெளில வந்துச்சு? அந்த சமயத்தில் கரூர் சம்பவம் நடந்து அவர் வெளில வர மாட்டாரு, பனையூர்லேயே படுத்துக்கிறாரு, கட்சி ஆரம்பித்து வெளில வர மாட்டாராருன்னு சொன்ன நிலையில் நாளைக்கு உங்கள் த்ரிஷா வீட்டுக்கு போனது வெளியில் வர்றது அப்படின்னா, அது மாதிரி ரீசெண்டாக ஒன்று ட்ரெண்டிங் ஆச்சு பார்த்தீங்களா? த்ரிஷாவுக்கு வந்து அரசியல் ஆசை இருக்குது, அவங்க கட்சிக்குள்ளார அரசியல் என்னைக்கா இருந்தாலும் நான் ஒரு நாள் வருவேன், நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அது ஏதோ ஒரு ட்ரோல் மெட்டீரியல் சம்மந்தமே இல்லாமல் அது யாரோ ஒரு தூண்டுதலில் நாளைக்கு அது திரும்பி அக்ரெசிவ் ஆச்சு. எங்கெல்லாம் நாளைக்கு இப்போ ஃபஸ்ட்டு மாநாடு நடந்துச்சு, நாளைக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 10 கேரவன் கொண்டாந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற எந்த மாநாட்டுக்கும் அந்த மாதிரி கும்பலாக கேரவன் வரதில்லை, கவனிச்சிங்களா? ஏன் அந்த முதல் மாநாட்டுக்கு அந்த அவ்வளோ கேரவன் வந்துச்சுங்கிறப்பே ஒரு பேசும் பொருள் வச்சு அதில் வந்து த்ரிஷா இருந்தாங்க ஒரு கேரவன்லன்னு சொல்லி. ஓகே, இந்த கரூர் சம்பவத்தில் பஸ்ஸுக்குள்ளார இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை ஒப்படைங்க அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்களோட எல்லா பிரச்சார வாகனங்களையும் எடுத்து பாருங்க. நாளைக்கு இப்போ முதலமைச்சரோடைய வாகனமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பேக் டோர் வரைக்கும் டிரான்ஸ்பரண்டாக தெரியும். உள்ள யார் அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க, எல்லா தலைவர்களுக்குமே நீங்கள் ஒரு அவருக்குன்னு ஒரு சிஎம்க்குன்னு சேர் இருக்கும், பின்னாடி ஒரு 4-5 சேர் இருக்கும், மேலே அவங்க போகிறதுக்கு ஒரு எலிவேட்டர் இருக்கும், அவ்வளோதானே. எடப்பாடியோட பொதுக்கூட்டத்தில் கூட அப்படிதான் வெளிப்படையாக அவ்வளோதான் இருக்குமே. இப்போ இதை விட ஹைலைட்டு இவரோட டெம்போல இருந்து பஸ்ஸில் இருந்து எல்லாத்துலேயுமே உள்ளுக்குள்ளார பெட்ரூம், பாத்ரூம், ஹாலு, கிச்சனுன்னு நாளைக்கு ஒரு வீடுக்கு உண்டான அவ்வளோ வசதியும் குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான அவ்வளோ சௌகரியமும் நாளைக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த கரூர் சம்பவம் நடந்த சமயத்தில் நாளைக்கு அந்த பஸ்ஸுக்குள்ளார நாளைக்கு த்ரிஷா இருந்தாங்க அப்படிங்கிறாங்க.